எல்லாருக்கும் வணக்கம். இனிய புத்தாண்டு. தமிழ் ஹாப்பி தமிழ் நியூ இயர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை எல்லாம் திருப்பியும் பார்க்குறதுனால. நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ணீங்க. அந்த வெற்றினால தான் எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு வந்தது. ஐலி படத்துக்கு நீங்கள் எனக்கு ப்ராமிஸ் கொடுத்துருந்தீங்க நல்லா சப்போர்ட் பண்ணும் ப்ரொமோட் பண்ணுங்கிறது. ஸோ அது விஜயஸ்ரீ சார் பார்த்து தான் எனக்கு இந்த படத்தில் சார் கூப்பிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த கேரக்டருக்கு இந்த வாய்ப்புக்கு. அண்ட் முதல்ல நான் சொல்ல வேண்டியது மோகன் சார் கூட நடிக்கிறதுக்கு எனக்கு கிடைச்ச சான்ஸ். அது எனக்கு சினிமா நான் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சப்பவே வந்து சினிமா பார்த்து சினிமா இன்ஸ்பயர் ஆனது மோகன் சாரோட மூவிஸ் அண்ட் மோகன் சாரோட சாங்ஸ். அதில் ஒரு மேஜர் பார்ட் இருந்தது. சாரோட ஆக்டிங் பார்த்து நம்மளுக்கு என்னென்ன பண்ணலாம், எப்படி கண்ட்ரோல்டாக பண்ணலாம், எவ்வளோ நேச்சுரலாக பண்ணுறாங்க, இதெல்லாம் மோகன் சாரோட ஆக்டிங் பார்த்து. சாரோட சாங்ஸ் என்னோட ஃபேவரட் சாங் லிஸ்ட்டில் எப்போவுமே எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும். அண்ட் எனக்கும் அதே மாதிரி சாரோட சாங்ஸ் தான் ஃபேவரட் லிஸ்ட்டில் இருந்தது. ஸோ எனக்கு சார் கால் பண்ணி விஜயஸ்ரீ சார் கால் பண்ணிவிட்டு மோகன் சார் கூடன்னு சொன்னப்பவே வந்து நமக்கு அப்படியே ஒரு எனக்கு எல்லா படத்துக்கும் அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் வர்றதில்லை. கதை கேட்டு தான் எப்பவும் எக்ஸைட்டட் ஆகுவாங்க. இந்த படத்துக்கு எனக்கு மோகன் சார்ன்னு சொன்னப்போ அப்படியே நிறைய ஃப்ளாஷ் மெமரிஸ் வந்துச்சு. நிறைய நான் பார்த்த படங்கள், நான் பார்த்த சாங்ஸ், எனக்கு பிடிச்ச நிறைய சீன்ஸ் அண்ட் அதெல்லாம் எனக்கு மைண்டில் வந்துச்சு. அண்ட் ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட் சார் கூட ஒர்க் பண்ண வர்றதுக்கு. அண்ட் அது இப்போவும் எனக்கு ரொம்ப சரியலாக இருக்குது. அண்ட் சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும், நாங்கள் ஷேர் பண்ணுறது, நாங்கள் பேசுகிறது, அது எல்லாமே ஒரு சாங் ஷூட்டாக இருந்தாலும் சீன்ஸாக இருந்தாலும் எல்லாமே எனக்கு சரியலாக தான் ஃபீல் ஆகுறாங்க இப்போவும். அண்ட் ஹரா படம் நீங்கள் இப்போ பார்த்தாங்க, டீசர் பார்த்தாங்க, அப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன இது வரைக்கும் பார்த்த மாதிரி இல்லை. சிங்கம்புலி சார் சொன்ன மாதிரி அந்த 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 பஞ்ச் அதெல்லாம் கொஞ்சம் எனக்கும் புதுசாக தான் இருந்தது. அது நானும் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ரொம்ப 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 எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் ஐ ஹாவ் டு சே அபவுட் விஜயஸ்ரீ சார் என்னென்னா, இப்போது இப்படி பார்க்குற மாதிரி இல்லை, எவ்வளோ 12 எவ்வளோ பிளேட் சார் உடம்பில் நிறைய 12 பிளேட்ஸ் எல்லாம் வச்சு தான் சார் நிற்கிறாங்க. அண்ட் கோத்தகிரி கோயம்புத்தூர் தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். கோத்தகிரியிலெல்லாம் ஷூட் பண்ணும்போது எங்களுக்கே தாங்க முடியலை அந்த குளிர். இல்லைன்னா அங்கே நிற்கிறதெல்லாம் இவ்வளோ பிளேட்ஸ் வச்சு எப்படி இவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க நான் யோசிச்சுட்டே இருந்தது. நிறைய லொக்கேஷன்ஸ் வந்து நம்ம நடந்து போகிறதாகும், கொஞ்சம் குட்டி ஹில்ஸ் மாதிரியெல்லாம் இருந்திருந்தது. அதெல்லாம் ஏறுறது இறங்குறது, இவர் அந்த வாக்கர் பிடிச்சு நடக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. எனக்கு இந்த படத்தில் சாரோட நம்ம எப்போவும் ஒருத்தரோட எஃபர்ட் பார்த்து இல்லை, படம் நல்லா இருந்தால் தான் மக்கள் பார்ப்பாங்க. பட் இவங்களோட எஃபர்ட் இவர் போடுறது வந்து இட்ஸ் என்ன சொல்கிறது, நமக்கு நம்பவே முடியாது. அந்த அந்த பேஷன் அண்ட் சினிமா மேலே இருக்கிற அவர் லவ் அண்ட் அவர் வந்து இதுக்காக எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக எவ்வளோ பண்ணுறாங்க, எவ்வளோ படம் இது பண்ணணுங்கிற மாதிரி. அவரோட ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அவர் கொஞ்ச நாள் பெட்ரினாக இருந்தது. 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் திருப்பி வந்து 6 மந்த்ஸ்லாம் அந்த நிலைமையில் அவர் திருப்பி வர்றதே வந்து ரொம்ப கஷ்டம். அது இந்த படம் சினிமாங்கிறது சொல்லிகிட்டே இருக்கிறதுனால தான் ஹி ஹஸ் கம் பேக். அண்ட் எதுவும் பார்க்காம அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது நாமெல்லாம் பண்ணுறது எதுவும் இல்லையே, நம்ம எதுவும் பண்ணலேங்கிற மாதிரி ஃபீலிங், அந்த கில்ட்டி ஃபீலிங் தான் எனக்கு மோஸ்ட்லி இருந்தது. அண்ட் ஐ மஸ்ட் சே கடவுள் சாருக்கு வந்து டிசர்விங் சக்ஸஸ் அண்ட் டிசர்விங் லைஃப்பில் இன்னும் நிறைய ஹைட்ஸ் அவர் டிசர்வ் பண்ணுறாங்க. இந்த படம் மூலமாக இந்த படம் அந்த டிசர்விங் சக்ஸஸ் சாருக்கு கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். ஹரா படம் நல்லா வந்திருக்காங்க. அண்டு நாங்கள் எல்லோரும் ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் சுவாதியும் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சுவாதி அண்ட் மோகன் சார், சிங்கம்புலி சார் கூட தான் எனக்கு ஜாஸ்தி காம்பினேஷன்ஸ் இருந்தது. சுவாதிக்கு எனக்கு கொஞ்சம் நான் அட்ஜஸ்ட் பண்ணி தமிழ் பேசும், சுவாதிக்கு சுத்தமாக தமிழ் தெரியாமல் இருந்தது. பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க எல்லோரும். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மீடியா ப்ரெஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. இது வரைக்கும் உங்கள் சப்போர்ட் எனக்கு நல்லா இருந்தது. நான் மலையாளம் ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணாலும் என்னோடய ஃபஸ்ட்டு ஃபிலிம் கம்ப்ளீட் ஆகி ரிலீஸ் ஆனது தமிழ் ஃபிலிம் தான். என்னோடய ஃபஸ்ட்டு வெப் சீரிஸ் தமிழ் தான். எனக்கு எப்போவுமே தமிழ் ஆடியன்ஸ் ரொம்ப சப்போர்ட் அண்ட் ரொம்ப வெல்கமிங்காக ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தீங்க. நீங்கள் எல்லாருமே எப்போவும் சப்போர்ட்டாக இருந்தீங்க. அண்ட் இது வரைக்கும் கொடுத்த அந்த சப்போர்ட் இந்த ஹரா படத்துக்கும் எங்கள் டீமுக்கும் எங்கள் படத்துக்கும் எனக்கும் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் ட்ரஸ்ட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். நிறைய 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 லவ். தேங்க்யூ.
தேங்க்யூ நிக்கில். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த மேடை நான் ஏறி நிற்பேன் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா நம்ம யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா காரில் போகும்போது ஃப்ரண்ட்டில் உட்காரும்போது கூட சீட் பெல்ட் போட மாட்டோம். ஆக்சுவலாக நான் பேக் சீட் பெல்ட் போடல, தூங்கிட்டோம். காரில் போயிட்டுருக்கோம். ஈவினிங் ஒரு 3:30 மணிக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டு. ஃப்ரண்ட்டில் இருந்த 2 பேருக்கு வந்து ஏர் பேக் ஓப்பன் ஆயிடுச்சு. பேக்கில் நானும் சாம்பசிவன் மேனேஜர். அவருக்கு தலையில் அடி. எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியாது. 3 நாளுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆக்சுவலாக என்னென்னா இந்த இடம் விஜயாண்டனி சார் ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 9 பிளேட்டு. எனக்கு ஆக்சிடெண்ட் ஆனவுடனே சாருக்கு மோகன் சாருக்கு சொன்னோடனே மோகன் சார் ஃபேமிலியோடு அங்கே வந்துட்டார். அப்புறம் மோகன்ராஜ் சார் ப்ரொடியூசர், அவங்க ஃபாதர் டெத்து. ஆக்சுவலாக அவங்க ஃபாதர் தான் அவருக்கு எல்லாமே. அப்படி என்ன மாதிரி அப்படி ஒரு பர்சன். எல்லாருக்கும் அப்படி தான். பட் இந்த பதிவு ஏன் பண்ணுறேன்னா, தயவுசெய்து எல்லாருக்கும் அவங்கவுங்க குடும்பம் முக்கியம். படம்ன்றது கனவு கற்பனை. இங்கே இப்போ வியாபாரமாகிடுச்சு. பட் சினிமாவில் வந்து அவங்கவுங்களுடைய பதிவு தான் பதிவு பண்ணுறோம். நம்ம ஒரு சில நேரத்தில் இப்போ நான்லாம் பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸே போடல. ஒரு 16 லட்சம் ஆச்சு. உடனடியாக அந்த இடத்துல வந்து மோகன்ராஜ் சார் அவங்களாம் இருந்ததால் எனக்கு ஓகே. அப்புறம் என் ஒய்ஃபு, என் நண்பர்கள், மற்றவங்க அப்படி நினைக்கும் போது எப்படின்னு தெரில. ரெண்டாவது அந்த 3 நாள் கான்சியஸ் இல்லை. 3 நாள் கழிச்சு ஆப்ரேஷன் ஃபேஸில். அதுக்கப்புறம் தான் எனக்கு கான்சியஸ் வந்து சார் என்னை வந்து என்கிட்ட பேசுகிறாருன்னு சொன்னாங்க. அப்போ என் கை மட்டும் இந்த படத்தெல்லாம் வர மாதிரி ஷேக் ஆச்சுன்னு சொன்னாங்க. இது என்னென்னா அவருக்கும் எனக்கும் அப்படி என்ன உறவு பெருசாக, எனக்காக ஏன் வரணும்? அவர் மிகப்பெரிய சாதனையாளர். அது ஒரு துளி கூட அவர்கிட்ட இருக்காது. இது அவரை நான் புகழ்கிறதுக்காக பேசலை. இங்கே மனிதர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை வரும் லைஃப்பில். அப்போ தான் தெரியும் நமக்கு யார் இருக்கா யார் இல்லை அப்படின்ற ஒரு விஷயங்கள் தெரியும். இந்த அறா படம் வந்து நான் பண்ணுறதுக்கு முன்னாடி 2.5 years சார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ நிறைய பேர் சொன்னாங்க, என்னங்க அவர்கிட்ட போய் பேசிகிட்ருங்க, அவருக்கு என்ன மார்க்கெட் இருக்குது, அவரை போய் ஃபாலோ பண்ணுறீங்க, அவருக்கு என்ன மார்க்கெட் இருக்குது அப்படின்றது அவர் மார்க்கெட்டில் இறங்கினோன்னு தான் தெரியும். அவர் எங்கே நின்னாரோ 400 பேர் 500 பேர் கோயம்புத்தூர் ஃபுல்லாகவே நிறைய பெண்கள். இப்போ மலேசியா சார் வந்தவொடனே 4 hours ஃபோட்டோஸ் எடுத்தாங்க அங்கே. நான் அப்போ அங்கே ஸ்பாட்டில் இருந்தேன். நானே வியந்து பார்த்துருந்தேன். அதாவது இப்போ சொன்னவங்களுக்கெல்லாம் அது ஒரு பதிலாக இருந்திருக்கும். இதெல்லாம் தாண்டி சாரை பற்றி பேசும்போது நான் ஆக்சுவலாக சாரை சூஸ் பண்ணும்போது சார் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மலாக ஒரு ஆர்டிஸ்ட்டை பார்க்குற மாதிரி தான் போனேன். அவருடைய மனித நேயம் தான் எனக்கு பெருசும் கவர்ந்தது. அந்த மனித நேயம் கனெக்ட் ஆனது விஷயம் என்னென்னா, என்னை நான் திருப்பியும் உயிர் தந்தேன் அப்படி தான் சொல்லணும். இப்போ ஆக்சுவலாக இந்த பல்லெல்லாம் இல்லை, ஃபுல்லாக ப்ரோக்கன். இடுப்பில் ஒரு பிளேட்டு. நான் வாக்கர் மேடம் சொன்ன மாதிரி வாக்கரில் தான் போய் ஷூட் பண்ணேன். அந்த டைமில் ஆக்சிடெண்ட்டில் ஒரு வேளை என் கை போயிருக்கலாம், கால் போயிருக்கலாம், ஏதோ ஒன்று இழந்திருக்கலாம். மோகன் சார் சொல்லுவார், நீ வந்து நிற்கிற தம்பி. அப்போ நான் 130 கிலோ இருந்தேன், இப்போ ஒரு 90 கிலோ இருப்பேன். என்னென்னா நம்மளோட உயிர் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த உலகத்தில் இருக்குது. தற்கொலை பண்ணிக்கூடாது. ஆனால் ஆக்சிடெண்ட் ஆகுது நம்மளை மீறி தான் நடக்கும். ஆனால் நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன, சில இடங்கள் ஹெல்மெட் போடுறதில்ல, சீட் பெல்ட் போடுறதில்ல. இந்த பதிவு கூட சொல்லணுன்றதுக்கு காரணம் என்னென்னா, நிறைய பேர் அதை நம்மளே சில நேரத்தில் அதை மிஸ் பண்ணிடுறோம். தயவுசெய்து இன்சூரன்ஸ் போடுங்க. இது சார் வந்து எனக்கு ஆனதுக்கப்புறம் நிறைய பேருக்கு சொன்னார். அதுக்கப்புறம் இந்த படம் ஹரா, மோகன் சார் அவர் எப்படி இருந்தார், அவருடைய பாடல்கள், அதெல்லாம் தாண்டி மோகன் சாரோட நடிப்பு, மோகன் சார் எப்படியாப்பட்ட நடிகர் அப்படின்றத இந்த படத்தில் நிறைய படங்கள் அவர் ஷூட் பண்ணியிருக்காரு. ஸ்பாட்டில் வந்து இப்போ நம்ம எல்லோரும் சொல்லுவோம் கிளெசரின் போடாமல் எழுதிடுறோம் செஞ்சிடறோம்னு. அவர்கிட்ட ஒரு சீன் சொல்லும்போது பஸ்ஸில் வந்து ஒரு
பஸ்ஸில் ஓடியாந்து ஏறணும். நான் கொஞ்சம் எல்லாமே மேக்ஸிமம் லைவாக போவேன். பஸ்ஸில் அவர் ஓடியாந்து ஏறுறாரு. ஏறி உள்ளே வந்து உட்காந்து அழுகணும். அவர் அழுதுகிட்டே இருக்கார். நான் கட் சொல்லலை. ஏன்னா பார்க்கும்போது அவர் டெடிக்கேஷன், அவர் அந்த அந்த சீன் மூடு. இப்போ நம்ம கொஞ்ச நேரம் அழுவோம், திருப்பி விட்டுருவோம். அவர் அப்படியே கண்டினியூட்டாக அழுகுறார். நீங்கள் அடுத்து மே 10 ஆடியோ லான்ச்சில் அந்த சாங் பார்க்கலாம். மே 10 சாரோட பர்த்டே அன்றைக்கி ஆடியோ லான்ச்சு. அதுக்கப்புறம் படம் வரும். ஏன்னா ஒவ்வொரு சீன்லேயுமே அவங்க பொண்ணு ஏஜ் அட்டன் ஆன சீன் ஒன்று இருக்கும். அந்த இடத்துலலாம் நான் ஒரு அப்பாவாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் அது பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் அது இருக்கும். ஏன்னா மறைக்க முடியாத மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்தவர். அவர் கூட ஒர்க் பண்ணது காட் கிஃப்ட்டு. அந்த காடே திருப்பியும் நீ போடா அந்த படம் எடுத்துகிட்டு வான்னு சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் நான் ஆக்சுவலாக அட்வொகேட்டு. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் லா, நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் புத்தகம் எத்தனை பேர் வீட்டில் இருக்குன்னு தெரியாது. யாரும் அதை யூஸ் பண்ணுறதில்ல, அதிகமாக தெரிஞ்சுக்கிறதும் இல்லை. இந்த படம் அதை பற்றியும் சொல்லும். ஸ்கூல் லைஃப்பில் நம்மளுக்கு விளையாட்டு, கைவிளை பொருட்கள் விளையாட்டு, அந்த மாதிரி ஒரு பீரியட் இருக்க மாதிரி 1ஆம் கிளாஸ்லேருந்து 10th வரைக்கும் சொன்னாலே எல்லா சட்டத்தையும் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுட்டா நம்மளை ரோட்டில் போகும்போது ஒரு போலீஸ் கூட பார்த்திங்கன்னா பேயும் தான் விடுவாங்க. ஆக்சுவலாக அப்படி கூடுறதுக்கெலாம் சட்டத்தில் இடம் இல்லை, கைண்டாக தான் கூப்பிடணும். இப்போ நான் ரோட்டில் போனேன்னா ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் செக் பண்ணுவாங்க. எல்லோரும் செக் பண்ணுறாங்கன்னா கிடையாது. கொஞ்சம் கருப்பாக குண்டாக இருந்தால் நெத்துவாங்க. போகிறவங்களே நம்ம தான் குடிக்காத மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த மாதிரி செக் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா யூரின் தான் செக் பண்ணணும். வாயில் டியூப் வச்சு செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு அவேர்னஸ் நீங்களாம் இதை சொல்லணும். ஏன்னா பப்ளிக்காக பார்த்திங்கன்னா ரோட்டில் 500 பேர் போகிறாங்கன்னா அதில் 30 பேர் 20 பேர் பிடிப்பாங்க. அவங்களுக்கு இந்த 30 பேரும் குடிக்காரனா தெரியும். கண்டிப்பாக அந்த 30 பேர் குடிக்காரனா இருக்க மாட்டான். போனால் எல்லோரும் தான் செக் பண்ணணும். ஒரு ஏர்போர்ட்டில் போனால் எல்லோரும் செக் பண்ணுற மாதிரி இந்த ரோட்டில் பிளாக் பண்ணி எல்லோரும் பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா. இதுக்கு அடிப்படை சட்டம் நமக்கு தெரியல தான். நம்ம வேறு நாட்டுக்கு போகும்போது அந்த நாட்டுடைய சட்டங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஆனால் இந்தியாவில் இது வரைக்கும் எவ்வளோ பேர் ஆண்டுட்ருக்காங்க. அவங்க யாரும் இந்த ஒரு விஷயத்தை பண்ணுறதில்லை. அதனால் ஆடியோ லான்ச்சில் நான் பத்திரிகையாளர்கள் மற்ற எல்லாருக்கும் லா புக் கொடுக்கலான்னு இருக்கோம். இந்த படம் சார்பாக மேற்படி எல்லாரும் வேறு எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் கிஃப்ட்டு கொடுக்கறத விட எல்லார் வீட்லேயும் ஒரு சட்ட புத்தகம் இருந்தால் கண்டிப்பாக நம்ம பசங்க எல்லா அடுத்த ஜென்ரேஷன் தான் சட்டத்தை பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி.